ஹலோ, வெல்கம் பேக் டு பிபி டாக்ஸ். பிபி டாக்ஸ் உங்களை வரவேற்கிறேன். வெல்கம் பேக் டு another செல்சி வீடியோ. இன்னொரு செல்சி வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வாட்டி சாம்பியன்ஸ் லீக் ப்ரீவியூ காண்டி கேம் வீக் 3 2 மேட்ச் நடந்திருக்கு. ஒரு மேட்ச் பயனோட தோத்தோம், இன்னொரு மேட்ச் பென்ஃபிகாவோட ஜெயிச்சிருக்கோம். ஸோ ஒரு வின்னு லாஸ். பட் வரப்போற கேம்ஸ் எல்லாம் ஒரு மஸ்ட் வின் கேம் மாதிரி தான். அட்லீஸ்ட் இந்த நெக்ஸ்ட் 2 சாம்பியன்ஸ் லீக் கேம்ஸ் அடுத்த இன்டர்நேஷனல் பிரேக் வரை. இப்போ வந்து வெனஸ்டே அன்னைக்கு அயாக்ஸ் ஆட போறோம். அப்புறம் 2 வீக்ஸ் கழிச்சு நம்ம கேரபாகவே பேக்கோல போய் நம்ம ஆட போறோம். ஸோ ரெண்டுமே என்னை பொறுத்தவரை மஸ்ட் வின் கேம்ஸ் தான். இஃப் யூ ஹேவ் டு ஸ்டே எனி சான்ஸ் டு குவாலிஃபை. 8 கேம் தான் இருக்கு. அண்ட் வந்து எல்லா டீம்ஸும் 8 கேம் ஆடுற பட்சத்துல வந்து ஒரு வின்னு ஒரு லாஸ் ஒரு டிரானாலும் டேபிள் அப்படின்ற வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்மளுடைய வேலை ஜெயிக்கிறது. அண்ட் அயாக்ஸ் கேரபேக் ஜெயிக்கக்கூடிய கேம்ஸ் தான். ரெண்டுமே ஜெயிச்சா நமக்கு ஒரு நல்ல பொசிஷன் வரும். ஏன்னா அதுக்கப்புறம் வர கேம்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமான கேம்ஸ் தான். பார்சா இருக்காங்க, அட்லாண்டா இருக்காங்க, நாப்போலியும் இருக்காங்க. ஸோ டஃப் கேம்ஸ் தான். ஸோ இந்த 2 கேமை நம்ம கண்டிப்பா ஜெயிக்கணும். பட் ஃபர்ஸ்ட் நம்ம அயாக்ஸை பத்தி தான் நம்ம பேச போறோம். நம்ம அஃப்கோர்ஸ் நம்ம வந்து லீக்ல வந்து முன்னாடி நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து 3-0 ஜெயிச்சோம். அது 3-0 ஜெயிச்சோமே தவிர we were not that convincing. சுமாரா தான் ஆடணும். பட் 3-0 நம்ம கிடைச்ச சான்ஸை நம்ம நல்லா பயன்படுத்திக்கிட்டோம். ஆன் தி அதர் ஹேண்ட் நம்ம அயாக்ஸை பார்த்தோம்னா அயாக்ஸ் வந்து லீக்ல வந்து திங்க் 4th இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 9 கேம் ஆடி இருக்காங்க. 4 வின்னு 4 டிரா ஒரு லாஸ். கடந்த 3 கேம் அவங்க வந்து ஜெயிக்கல, இன்க்ளூடிங் த 1 சாம்பியன்ஸ் லீக் கேம் அகைன்ஸ்ட் மார்சே. மார்சே வந்து அயாக்ஸை போட்டு பொழந்தாங்க 4-0. அயாக்ஸ் 2 கேம் ஆடிருக்காங்க சாம்பியன்ஸ் லீக்ல, ரெண்டுமே லாஸ். ரெண்டுமே கோலும் ஸ்கோர் பண்ணல. ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்ட்ரோட 2-0 தோத்தாங்க. அடுத்த மேட்ச் மார்சேயோட 4-0 தோத்தாங்க. 2 கேமே பாத்தீங்கன்னா அயாக்ஸ் டோட்டலி டாமினேட்டட். இந்த 2 கேம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. அண்ட் செல்சியா நெதர்லாண்ட் பார்த்தோம்னா நம்ம சான்சஸ் கன்சீட் பண்ணக்கூடிய டீம் தான். ஸோ அயாக்ஸுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கோல் சாம்பியன்ஸ் லீக்ல கொடுத்தா ஆச்சரியப்படுறதுக்கு அளவுக்கு அல்ல. பட் வந்து கோல் கன்சீட் பண்றோமோ இல்லையோ தயவுசெய்து வின் பண்ணுங்க. அந்த டிரா கீழே வச்சுக்காதீங்க. டிரா லாஸ்ட்ல அந்த பஞ்சாயத்தே இருக்கக்கூடாது. தயவுசெய்து சேரிட்டி எஃப்சியா மாறி தொலைச்சிடாதீங்க. நல்ல வேலை நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டா சேரிட்டி எஃப்சியா மாறல. பட் இந்த கேம் வந்து சேரிட்டி எஃப்சியா மாறி தொலைச்சிடாதீங்க. டோன்ட் கிவ் அயாக்ஸ் தட் ஃபர்ஸ்ட் வின் ஆர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி சாம்பியன்ஸ் லீக். ஏன்னா நமக்கு வின் வந்து பயங்கரமா அவசியம். அதுதான் வந்து உண்மை. ஸோ இந்த 2 கேமுமே பாத்தீங்கன்னா இன்ட்ரோட கன்சீட் பண்ண 2 கோலுமே செட் பீஸ் கார்னர் ஹெடர் தான். சிம்பிள் கார்னர் ஹெடர் யாருமே மார்க் பண்ணும் கண்டி கூட இல்ல. அது வந்து இன்ட்ரோட கேமு. இன்னொன்னு மார்சே பார்த்தோன்னா மார்சே வந்து 26 நிமிஷத்துல வந்து 3-0 போயிட்டாங்க. போட்டு பொலன்னு பார்த்தாங்க. அவங்க ஃப்ரண்ட் லைன்ல வந்து அபாமியாங் ஒரு பக்கம், மேசன் கிரீன் ஒரு பக்கம், அபாமியாங் ஒரு அசிஸ்ட் ஒரு கோல் வேற. பிக் அப் அபாமியாங். கிராண்ட் பாட்ற நாயே, உனக்கு மன்னிப்பே கிடையாது அவனை இப்படி கேவலமா ட்ரீட் பண்ணதுக்கு. உனக்கு அவ்வளவுதான் பாத்துக்க, மரியாதை பாத்துக்க. ஜஸ்ட் ஒரு சைட் ட்ராக்கா. பட் மார்சே கம்ப்ளீட்லி டாமினேட்டட் அயாக்ஸ். அவங்க கிட்டத்தட்ட 5-6 கூட வச்சிருக்கலாம், அந்த அளவுக்கு டாமினேட்டா இருந்தாங்க. அண்ட் அயாக்ஸ் வந்து பார்த்தோம்னா டிஃபென்சிவ்லி தேர் ஆல் ஓவர் த பிளேஸ். பயங்கரமா லைக் இந்த 2 கேமுமே பார்த்தோம்னா லைக் பயங்கரமா டிஸ்ஜாயிண்டடா இருந்தாங்க டிஃபென்ஸ். யாரு எங்க என்ன எதுன்னு தெரியல. கொஞ்சம் கேவலமான கிவ் அவேஸ் கூட. ஸோ அதை வந்து நம்ம பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் அவங்க வந்து வித்துல வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருந்தாங்க அந்த விங்ஸ், which we have to use to our advantage. ஒரு சைட் நெட்டோ, இன்னொரு சைட் மேபி கர்னாச்சோ ஒரு கிட்டன்ஸ் பேஸ் நல்லா யூஸ் பண்ணி அவங்க வித்தை வந்து பயங்கரமா இது பண்ணலாம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருக்கணும். பிகாஸ் நமக்கு ஆப்ஷன்ஸும் பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மி தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிக் இன்ஜுரிஸ் ஆர் சஸ்பென்ஷன்ஸ். எஸ், இன்னும் ஒரு கேம் சஸ்பென்ஷன் இருக்கு ஜோ பெட்ரோக்கு. லூசு குமட்டையாட்டோ பென்ஃபிகா கேம்ல கடைசி நிமிஷத்துல போய் 2வது இலக்கார் வாங்கணும் லூசு பயமாடி. இன்னும் ஜோ பெட்ரோ சஸ்பெண்ட். ஏற்கனவே இன்ஜுரி சிச்சுவேஷன் பத்தாதுன்னு இவனுக்கு சஸ்பென்ஷன் வேற கேக்குது, கேடு கேட்டவன். செல்சியா அந்த சைட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்ஜுரி நியூஸ் பத்தி பேசினா யாரெல்லாம் இருக்காங்க யாரெல்லாம் இல்லைங்கிறத முதல்ல சொல்லியானும். அப்கோர்ஸ் பாமன் இல்ல, லியம் டிலாப் இல்ல, பாரேசிலி இல்ல, கோல்வில் இல்ல. இவங்கலாம் கொஞ்சம் லாங் டர்ம் ஆக்டிவிட்டிஸ் தான். பாமர் அட்லீஸ்ட் நவம்பர் இன்டர்நேஷனல் பிரேக்காவது ஆகும். பாரேசிலே மினிமம் டிசம்பராவது ஆகும். லியம் டிலாப் ஐ எம் ஆல்சோ எக்ஸ்பெக்டிங் டிசம்பர்னு. கோல்வில் ஆப்வியஸ்லி சீசன் அவுட். முன்னாடி என்சோ ஃபெர்னாண்டஸ் வந்து பெஞ்ச்ல இருந்து கூட வரல. இந்த கேம் he might play அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் இந்த கேம் ரிஸ்க் பண்ணோமான்னு கேட்டா எனக்கு டவுட் தான். ஐ திங்க் மேபி பெஞ்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப் மேபி வரலாம் எனக்கு தோணுது. பிகாஸ் ரிஸ்க் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட்ஸ். மேபி செகண்ட் ஹாஃப் வந்துட்டு அந்த வீக்கெண்ட் பிரீமியர் லீக்ல சண்டர்லாண்ட் கூட he can start the game அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னொரு பக்கம் ஜோ பெட்ரோ சஸ்பெண்டட். ஸோ ஃபைனலி we might see மார்க் கியூ get a start. மார்க் கியூ வந்து அஃப்கோர்ஸ் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த இம்பாக்ட் என்னன்னு பாத்தீங்க. 90 மினிட்ஸ்ல அவனோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. சேம் கோஸ் ஃபார் எஸ்டவா ஆல்சோ. எஸ்டவா வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேம்ல செகண்ட் ஹாஃப்ல தான் வந்தான். பட் ஐ எக்ஸ்பெக்ட் ஹிம் டு ஸ்டார்ட் திஸ் கேம். மேபி இந்த நம்பர் 10 ரோல் அவனை ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு வித் கியோ அஸ் ஸ்ட்ரைக்கர். அண்ட் மிட்ஃபீல்டர்ஸ் பார்த்தோம்னா ஐ எக்ஸ்பெக்ட் கைசேரோ டு ஸ்டார்ட். போன கேம் பெஞ்ச்ல இருந்து வந்தான்.
அஃப்கோர்ஸ் ஆஃப்டர் இன்டர்நேஷனல் பிரேக் போகாதால அந்த ரஸ்டினஸ் கொஞ்சம் தெரிஞ்சது. பட் எக்ஸ்பெக்ட் கைசேடோ டு ஸ்டார்ட் திஸ் கேம் அலாங்சைட் ரோமியோ லாவியா ஆர் ஆண்ட்ரே சாண்டோஸ். லாவியா ரொம்ப கேவலமா நீ நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட லிவர்பூல் கூட மட்டும் தான் நல்லா ஆடணும்னு அவசியம் இல்ல, மீதி கேம்ஸும் நீ நல்லா ஆடலாம். அண்ட் வந்து இந்த கேம் தயவுசே நல்லா ஆடி தொலை, அது ஒண்ணு. டிஃபென்சிவ்லி பார்த்தோம்னா கஸ்டோ அடுத்த பிரீமியர் லீக் கேம் தான் சஸ்பெண்டட், பட் ஹி கேன் ஸ்டில் பிளே இன் தி சாம்பியன்ஸ் லீக். பட் கஸ்டோ கண்ணெல்லாம் எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஐ வில் நாட் ஸ்டார்ட் கஸ்டோ, ஐ வில் ஸ்டார்ட் ரீஸ் ஜேம்ஸ் as ரைட் பேக். ஃபைனலி ரீஸ் ஜேம்ஸ் வந்து கொஞ்சம் ரைட் பேக் ஆடி இருக்கான். மேபி இன்னும் ஆடுவானா இல்ல சும்மா அந்த ஒரு கேம் மட்டும் தான் ரைட் பேக்கா ஆனான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. பட் இந்த கேம் ஐ வுட் லைக் டு see him as ரைட் பேக். மேபி இன்வெர்ட் டு மிட்ஃபீல்ட் கொஞ்சம் அப்போ தேவைப்பட்டுச்சுனா மிட்ஃபீல்டு, இல்லைன்னா நீ தேவை இல்லை. I mean, you can still do that job well. ஏன்னா உன்னோட பாசிங் ரேஞ்ச், உன்னோட பாசிங் அபிலிட்டி, க்ளோஸ் கண்ட்ரோல், பால் கண்ட்ரோல்லாம் வேற லெவலா இருக்கு. பட் ஐ வாண்ட் டு see more right back because that is your strongest position. டிஃபென்ஸ்ல டோர்சன் மைட் ஸ்டார்ட் அண்ட் சாலோபா வேணாம். எனக்கு இந்த சாலோபா பார்த்தாலே எனக்கு வந்து டேய் நீ எப்பறம் சாலோபா வந்து எப்படின்னா ஒரு ஆக்சிடென்ட் வெயிட்டிங் டு ஹேப்பன், இங்கிலீஷ்ல அது சொல்லுவாங்க. தமிழ் என்னன்னா தப்பு வருமா அப்படின்லாம் கிடையாது, தப்பு எப்ப வரும் அது வந்து எப்பயாவது வரும். லைக் ஃபர்ஸ்ட் மினிட்ல வரலாம், 40 மினிட்ஸ் வரலாம், 90 மினிட்ஸ் வரலாம், 80 மினிட்ஸ் வரலாம். ஆனா சாலோபா வந்து கண்டிப்பா ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஏன்னா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேம்ல ஏகப்பட்ட மிஸ்டேக் பண்ணா அவங்க கேபிட்டலைஸ் பண்ணல. இல்ல ஆச்சம்பம் கெட்ட ஸ்டார்ட். போன கேம் கொஞ்சம் ஷேக்கி மூமெண்ட்ஸ் இருந்துச்சு, பட் ஆடுவானான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஐ திங்க் மரஸ்கா மைட் கோ வித் ஆச்சம்பாங் டு ஸ்டார்ட். ஆச்சம்பாங் டோர்சினா, ஆச்சம்பாங் சாலோபாவா, இல்ல டோர்சின் ஃபஃபானாவா, இல்ல ஆச்சம்பாங் சாலோபாவா, ஏகப்பட்ட காம்பினேஷன்ஸ் இருக்குது. எப்படின்னு நம்ம பொறுத்து பார்ப்போம். ஃபார் மீ ஐ வுட் ஸ்டார்ட் ஆச்சம்பாங். ஏன்னா நல்லாவே ஆடிட்டு இருக்கா. ஐ வில் கிவ் ஹிம் a go. ஆச்சம்பாங்கையும் டோர்சினையும் ஸ்டார்ட் பண்ண அந்த டிஃபென்ஸ்ல. இஃப் டோர்சின் இஸ் ஃபிட் இனஃப் டு ஸ்டார்ட், ஆச்சம்பாங் அண்ட் டோர்சின் அந்த டிஃபென்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் ரைட் பேக் அண்ட் லெஃப்ட் பேக் ஆப்வியஸ்லி ரீசேம் கூக்கரல்ல, அதை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் கோல் கீப்பர்ல இருக்கவே இருக்க நம்ம விண்வெளி நாயகன். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்ட் அஸ் டு பிளே. அண்ட் நம்ம வந்து டோன்ட் ஸ்டார்ட் ஸ்லோலி. இதுக்கு முன்னாடி கேம்னா கொஞ்சம் டீசென்டாவே ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம். போற நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேம்ல அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப கேவலமா ஆடணும். லைக் பேக் டு தி ஓல்ட் செல்சி கேம் மாதிரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆடினாலே வந்து கேவலமா தான் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு ஒத்த காலம் நின்னாங்க மணி இருந்தது. தயவு செய்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க. ஸ்டார்ட் திஸ் கேம் ஸ்ட்ராங் அகைன்ஸ்ட் an Ajax team that are not great. அவங்க கீழே இருக்கும் போது அடிக்க முடியும். ஸோ கேம் அதுல சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. கோ ஆன் த ஃப்ரண்ட் ஃபுட். ஏர்லியா ஒரு 2 கோல் அடிங்க. அதுக்கப்புறமா see out the game. That's how I should be. அதான் நான் நினைப்பேன் நானு. அண்ட் நமக்கு இருக்கக்கூடிய அட்டாக்கிங் டேலண்ட்டுக்கு நம்ம கண்டிப்பாக பண்ணலாம், எஸ்பெஷலி வித் தி யூசேஜ் ஆஃப் our wings. I expect Estevao to start as a number 10. I expect you to start strikerல. நெட்டோ ஒரு சைடுல ஆடுவான், அப்புறம் கர்னாச்சோ ஒரு சைடுல ஆடுவான். கர்னாச்சோ நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேம் முன்னாட்டிங்க அயாக்ஸோட ஆடிப்பானே, வாயில இருந்து வந்துடும் அப்படியே. ஃபர்ஸ்ட் அப்பயே வாயில இருந்து வந்துச்சு எனக்கு. நீங்க இப்போ ஒன்னும் கேளம்போன எனக்கு ஏதோ லிவர்பூல் வர கொஞ்சம் ஏதோ டீசென்டா ஹாஃப் டீசென்டா தெரிஞ்சதுக்கு அப்புறம் மேபி இவனுக்கு கூட ஏதோ திறமை இருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நானு. ஐ வாஸ் நாட் ஹாப்பி when he said கர்னாச்சோ. பட் சரி ஓகே சான்ஸ் கொடுக்கலாமேன்னு பார்த்தேன். பட் நான் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேம் ப்ரோ அதை வர கேவலமா நீ சத்தியமா ஆட முடியாது. ஏன்னா அவ்வளோ கேவலமா ஆடின நீ நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட. பட் இட் இஸ் வாட் இட் இஸ். பட் ஐ எக்ஸ்பெக்ட் him to bounce back. Ajaxோட I think he will. So that will be my 11. நான் அப்படிதான் நம்ம போவேன் அயாக்ஸோட. நீங்க எப்படி போவாங்க உங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் வெட்னஸ்டே நைட் அட் ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ் தேர்ட் கேம் நமக்கு. ஃபர்ஸ்ட் கேம் ஆப்வியஸ்லி பயனோட தோத்தோம், அடுத்த கேம் வந்து பென்ஃபிகாவோட ஜெயிச்சோம். இந்த கேம் என்னை பொறுத்தவரை மஸ்ட் வின் தான். அண்ட் வந்து எஸ்பெஷலி இந்த டாப் 8க்குள்ள வரதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கணும்னா இந்த அடுத்த 2 கேமையாச்சும் நம்ம ஜெயிச்சானோம். அதுக்கப்புறம் கூட நமக்கு வந்து மஸ்ட் வின் கேம்ஸ் மாதிரி தான். பட் அட்லீஸ்ட் இப்ப இருக்கக்கூடிய இந்த கேம்ஸ் அயாக்ஸ் அண்ட் கேரபாக நம்ம கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். இஃப் யூ ஹேட் டு ஸ்டாண்ட் எனி சான்ஸ் டாப் 8 கூட வரதுக்கு. அஃப்கோர்ஸ் 9 to 16 அது வேற விஷயம். பட் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எய்ம் வந்து எல்லா கேம்ஸ் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம கேம்ஸ் எல்லாம் ஜெயிச்சு டாப் 8 கூட வரதான் நம்மளுடைய எய்ம்ஸ். அதுக்கப்புறம் வாட் எவர் ஹேப்பன்ஸ் அது நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். ஸோ ப்ரெடிக்ஷன் வைஸ் பார்த்தோம்னா ஐ வில் கோ ஃபார் செல்சி வின். ஐ திங்க் we will win. I think we will score enough goals. நமக்கு செட் பீஸ் நமக்கு கோல்ஸ் இருக்கு. செட் பீசஸ் கிராஸ் இன்டு தி பாக்ஸ்ல அயாக்ஸ் தருமாறுவாங்க. So I think we have that in our game. Score predictions for me, Nottingham Forest 3-1 ன்னு போனேன். இந்த கேம்லயும் நான் 3-1 ன்னு போறேன். I think we will have enough chances to score. நம்ம ஸ்கோர் பண்ணுவோம், 3 கோல் ஸ்கோர் பண்ணுவோம்.
டிஃபென்ஸ் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு கோல் கன்சீட் பண்ணுவோம். பட் ஓவராலா ஐ எக்ஸ்பெக்டட் டு பி அ கம்ஃபர்டபிள் கேம் தான். ஒரு கம்ஃபர்டபிளா கேமா தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்படிதான் இருக்கணும். 3-1 செல்சி. அண்ட் நீங்க ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல போடுங்க. என்ன லைனப் நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு நீங்களும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. உங்க தாட்ஸ் கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் இந்த வாரம் கொஞ்சம் பிஸி ஸ்கெட்யூல்ல நீ பொறுத்தவரை வீடியோஸ் போடணும் நானு. ஏன்னா ஆப்வியஸ்லி சென்னை கேம்ஸ் வருது. அதை பத்தி நான் வீடியோஸ் போடணும். செல்சி கேமும் வருது, மேட்ச் ரிவ்யூ ப்ரிவியூ. ஸோ கொஞ்சம் பிஸியான வீக் தான் என்னை பொறுத்தவரை. டிராவலும் பண்றானு. ஸோ ஹோப்ஃபுல்லி ஐ கேன் ஸ்டிக் ஆல் ஆஃப் தம் இந்த வீக்ல. பட் இட் இஸ் வாட் இட் இஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிபி டாக்ஸ்க்கு வெரி க்ளோஸ் டு 3400 சப்ஸ்கிரைபர்ஸ். 30 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா 3400 பேர் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும் எனக்கு. அண்ட் வந்து நான் செல்சி தமிழ் போடுற ஆரம்பிச்சதுல இருந்து நல்லாவே நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ மேக் ஷூர் டு கண்டினியூ தட். அண்ட் இன்னொரு வீடியோ அல்ல லைவ்ல சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், டேக் கேர், ஸ்டே சேஃப் எவ்ரிபடி.